எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டு முழு பதிவையும் பாருங்க. தமிழ் திரையுலகின் முன்னணி நட்சத்திர நடிகராக இருக்கும் ராகவா லாரன்ஸ் திரையுலக கதாநாயகன் என்பதை விட அவர் நிஜ வாழ்க்கையிலும் பல உதவிகளை செய்து வருகிறார். அவர் நிஜ வாழ்வில் செய்து வரும் உதவிகள் அவரை ஒரு மிகப்பெரும் நட்சத்திரமாக மக்கள் மனதில் நிலைநிறுத்தி வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக அவர் செய்து வரும் உதவிகளுக்கு பலனாக இன்று அடுத்த தலைமுறை எழுந்து நிற்கிறது. அந்த வகையில் தமிழர்களின் பாரம்பரிய மல்லர் கம்பம் சாகச கலை நிகழ்வு இதுவரையிலும் உடல் வலு கொண்டவர்கள் மட்டுமே பங்கேற்கும் நிகழ்வாக இருந்தது. தற்போது ராகவா லாரன்ஸ் உடைய கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் குழு சார்பில் மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்ற மல்லர் கம்பம் சாகச நிகழ்வு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் இந்த சாகச கலை நிகழ்வின் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் பேசியதாவது, எனக்கு எப்போதும் ஊக்கம் தருவது இந்த மாற்றுத்திறனாளி குழுவினர்தான். எனக்கு எப்போது தளர்வாக இருந்தாலும் இவர்களை ஆட வைத்து பார்த்து ஊக்கம் கொள்வேன். எப்போது எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் எனது திரைப்பட பாடல்களில் இவர்களை ஆட வைப்பேன். சினிமாவில் உள்ள சிலர் சில நேரம் என்னிடம் இவர்களையே தொடர்ந்து பயன்படுத்த வேண்டாம் மாஸ்டர் என்பார்கள். அவ்வாறு சொல்பவர்களிடம் நயன்தாரா எத்தனை முறை ஆடினாலும் பார்க்கிறார்களே, அதுபோல் நம் படங்களை பார்க்கட்டும், இவர்களையும் பார்க்கட்டும் என்பேன். சில காலமாக அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதே என கவலைப்பட்டேன். அப்போதுதான் மல்லர் கம்பம் என்ற கலை ஒன்று இருக்கிறது, அதை கற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். இந்த கலையினை நல்ல வலுவான உடல் உள்ளவர்கள் செய்வதுதான் வழக்கம், உங்களால் முடியுமா எனக் கேட்டேன். அதற்கோ அவர்கள் எங்களால் முடியும் என்றார்கள். இவர்கள் வாடகை கட்டக்கூட கஷ்டப்படுகிறார்கள். அதனால் உங்கள் வீட்டு விழா மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் வீட்டு விழா நிகழ்ச்சிகளில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள். இவர்களை அழைத்து நிகழ்ச்சி செய்யும் அனைவருக்கும் நான் வீடியோவில் வாழ்த்து சொல்வேன். இந்த கலையை கற்றுக்கொண்டதற்காக இவர்கள் அனைவருக்கும் என் வீட்டில் 2 சக்கர வாகனமான ஸ்கூட்டியை அன்பளிப்பாக வழங்குகிறேன். அது மட்டுமில்லாமல் மாற்றுத்திறனாளிகளை வைத்து ஒரு படம் எடுக்கவுள்ளேன். அதன் மூலம் வரும் வருமானத்தில் இவர்களுக்கு வீடு கட்டித் தரவுள்ளேன். நீங்களும் இவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன், நன்றி என்றார். முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி. எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும். தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.